ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அல்சல் வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த சமன் சூரன் சொல்லிட்டு எபிசோடு 3 and 4 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1ல இருந்து 2 வரைக்கும் நம்ம சேனல்லே போட்டாச்சுங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கதால ஸோ அது தொடர்ந்து அதனோட அடுத்த பாகம் தான் பார்க்க போறோம். உண்மையாவே இதனோட அடுத்த பாகம்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல்ல வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம அந்த வாட்ச்மேன் இருக்காரு இல்லையா, அவரையும் அவருடைய மனைவி தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தோன்னா 2 பேரும் உட்காந்து செம்மையா சரக்கு அடிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஆளுக்கு போதை அதிகமாயிட்டு, நம்மளுக்கு எப்படிப்பட்ட முதலாளி கிடைச்சிருக்காரு பத்தியா, அவருக்கு நம்ம பொண்ணுங்களை கொண்டு போய் விட்டோம்னு வச்சுக்க நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்குது, இப்படியே சம்பாரிச்சுட்டு பெரிய ஆளா இல்லாம போல அப்படி சொல்லும் போது இதை கேட்ட அவங்க மனைவியும், என்ன சொல்றீங்க, எந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க கிட்ட விட்டு வந்தீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, அதான்ப்பா அந்த பொண்ணு யாழ் சோனியா இருக்கா இல்லையா, அவளைதான் கொண்டு போய் விட்டு வந்தேன் அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அவளும் டென்ஷன் ஆயிடுவாங்க. இப்ப நீ அவன் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இதை கேட்ட அவனும் லைட்டா டென்ஷன் ஆயிடுவாங்க. அடா அவ பேச்சு விட நீ இப்படி பேசுறத பார்த்தா எனக்கு இந்த சரக்கு அடிக்கே பிடிக்க மாட்டேங்குது அப்படி சொல்லும் போது இதை கேட்ட அவளும், உனக்கு எப்படி பிடிக்கும், உனக்கு தான் அந்த சோனியா இருக்கா இல்லையா, சோ நீ அவ பின்னாடி சுத்துறது தான் கரெக்டா இருக்க அப்படி சொல்லும் போது இதை கேட்ட அவனும், அப்படியெல்லாம் சொல்லாத, எனக்கு தான் நீ இருக்கல்ல, நீ இருக்கும் போது நான் ஏன் அவ பின்னாடி சுத்த போறேன் அப்படின்னு இவன் சொல்லும் போது அதை கேட்ட அவளை என்ன சொல்லுவானா, அப்புறம் எதுக்கு நீ அவ பின்னாடியே சுத்துற அப்படி சொல்லும் போது, அட நான் என்ன எனக்காக பின்னாடி சுத்துற, நான் அந்த முதலாளிக்காக தானே அவ பின்னாடி போனேன், அவருக்காக தானே அவளை கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் அவனை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன், நீயும் முதலாளி சொல்லிட்டு அந்த சோனியாவுக்கு பின்னாடியே நீ சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டேன் அவனு திருன்னு முடிப்பாங்க. உடனே இவனும் அவளை ஐஸ் வைக்கலாம் சொல்லிட்டு உடனே அவளை இழுத்து கிஸ் பண்ணவும் கொஞ்ச நேரத்துல அவளும் போதையில இருப்பாளா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் சேர்ந்து அங்க செம்மையா மேட்டர் பண்ணுவாங்க. இவங்க 2 பேர் தண்ணி அடிச்சு இது பண்றதால இவங்களுக்கு என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு தெரியாம அந்த அளவுக்கு 2 பேர் சேர்ந்து செம வெறியாவே பண்ணுவாங்க. இந்த சீனை செம ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அந்த அளவுக்கு வெறியாவே இருக்கும். இப்படி இவங்க 2 பேரும் வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா அந்த முதலாளியும் அதுக்கப்புறம் அந்த சோனியாவும் தாங்க காட்டுறாங்க. 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசுவாங்களா. இப்ப இவர் என்ன கேட்பாருன்னா, சரி சொல்லு, உன்னோட கிளாஸ்ல நான் பாஸ் ஆயிட்டேனா இல்லையா அப்படி சொல்லி கேட்கும் போது, என்னோட கிளாஸ்ல நீதான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட், உன்ன மாதிரி இது வரைக்கும் யாருமே பண்ணது கிடையாது தெரியுமா, ஏன்னா நீ அந்த அளவுக்கு வேற லெவலில் பண்ணியிருக்க அப்படி சொல்லும் போது எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நான் தான் டாப்பர், இதெல்லாம் சும்மா ஜிஜிபி மேட்டர், உனக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படி சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவளும், நான் தான் சொல்றேன் இல்லையா, இது வரைக்கும் யார்கிட்டையும் இதே மாரி நான் விளையாண்டதே கிடையாது, ஆனா நீ என்ன அந்த அளவுக்கு திருப்தி படுத்தின தெரியுமா அப்படின்னு இவ சொல்லுவாளா. இதை கேட்ட இவனும் செம மூடாயிட்டு இப்ப என்ன பண்ணோன்னா, சரி ஓகே, நீ என்ன நைட் ஃபுல்லா சந்தோஷப்படுத்தினதுக்காக இந்த உனக்கு 5000 ரூபாய் அப்படி சொன்ன உடனே, என்ன பேசுனது 2000 ரூபாய் தானே, 5000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படி சொல்லும் போது, அதுவா நீ செஞ்ச வேலை அது மாதிரி, அது மட்டும் இல்லாத நீ செய்ய போற வேலைக்கான கூலியும் இதுதான் அப்படி சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணோம்னா இன்னும் ஒரு 5000 ரூபாய் கொடுப்பாங்க. ஆமா, இந்த 5000 ரூபாய் எதுக்கு அப்படி சொல்லும் போது, நான் சொல்றேன் அவசரப்படாத அப்படி சொல்லிட்டு இப்ப இவன் என்ன சொல்லுவானா, இந்த 5000 ரூபாய் எதுக்குன்னா, இந்த வாட்ச்மேன் இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட இது உன்னோட கமிஷன் காசுன்னு சொல்லிட்டு அவனுக்கு 5000 ரூபாய் கொடுத்துரு, அது மட்டும் இல்லாத நான் ஏற்கனவே உனக்கு 5000 ரூபாய் கொடுத்தான் இல்லையா, அதுல 2000 ரூபாய் நீ எடுத்துக்கோ, அந்த 3000 ரூபாய் எதுக்காகனா அவன் கிட்ட நீ ஒரு விஷயத்த சொல்லணும், அதாவது நேத்து நைட்டு நமக்குள்ள எதுவுமே நடக்கல, உங்க பாஸ் என்ன பக்கத்துல படுக்க வச்சுட்டு என்ன தொடவும் கூட இல்ல, அவர் பக்கத்துல படுத்துட்டாரு, நான் எங்காண்ட படுத்துட்டேன், 2 பேரும் வீடியோ தூங்கிட்டு காலை எழுந்தோடனே எனக்கு காசு கொடுத்து அனுப்பிட்டாரு, இது மட்டும் அவங்க கிட்ட சொல்லு அப்படி சொல்லும் போது உடனே இவனை கேட்பானா, சரிங்க இது ஏன் அவன்கிட்ட சொல்லணும், என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு இவ கேட்பாளா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஏன்னா உனக்கு காசு நான் கொடுத்துட்டேன் இல்லையா, நான் சொல்ல சொன்னதை மட்டும் நீ சொல்லு, அது மட்டும் போதும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்போ இவளும் சரிங்க சார் அப்படி சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுவாளா. கிளம்பினதுக்கு அப்புறம் இதனோட 3வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா 4th எபிசோடு பார்த்தரலாம். இந்த 4th எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா இந்த சோனியா என்ன பண்ணுவானா, அந்த வீட்டை விட்டு வேகமா போயிட்டு இருப்பாளா. உடனே வாட்ச்மேன் கூப்பிட்டுட்டு, ஏய் சோனியா, என்ன என்னோட கமிஷன் கொடுக்காம இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க அப்படி சொல்லி கேட்கும் போது, அட நான் உன்னை தேடிட்டு தான் வந்தேன், உன்னோட கமிஷன் கொடுக்க தான் நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட அவனும், சும்மா சொல்லாத, ஆமா என்ன இவ்வளவு காலையில எழுந்து போற, நான் நினைச்சேன் நீ முதலாளி கூட விடிய விளையாண்டுட்டு இன்னும் லேட்டா எழுந்து வருவேன்னு நினைச்சேன், நீ இவ்வளவு சீக்கிரம் கிளம்புறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படி சொல்லும் போது, சரி இந்த உன்னோட கமிஷன் காசு அப்படி சொல்லிட்டு 5000 ரூபாய் பணத்தை எடுத்து கொடுப்பாங்க. அதை பார்த்த உடனே அவனும் ஷாக் ஆயிடுவான். என்ன இது, நீ எனக்கு 5000 ரூபாய் கொடுக்குற, பேசுனது 2800 ரூபாய் தானே, இப்ப என்ன 5000 ரூபாய் கொடுக்குற, என்ன என் முதலாளி ஏமாத்தி அவர்கிட்ட நிறைய பணம் வாங்கிட்டு வந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு அவளு நின்றுட்டு இருப்பாளா, நான் தான் நேத்தே சொன்னேன் இல்லையா அவர்கிட்ட அதிகமா பணம் வாங்காதன்னு, 2000 மட்டும் தானே வாங்க சொன்னேன் அப்படி சொல்லும் போது, அட நீ வேற, உங்க முதலாளி
காலைல எழுந்தோடனே எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாத நைட் ஃபுல்லா அவர் என்ன தொட கூட இல்ல தெரியுமா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கிறத இந்த வாட்ச்மேனோட மனைவி என்ன பண்ணுவானா தூரமா நின்று பார்த்துட்டு தாங்க இருப்பா. அவ இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப இவ என்ன சொல்லுவானா, ஆமா உங்க முதலாளி என்ன சுத்தமா தொடவே இல்லை, அவர் மட்டும் காலைல எழுந்து உட்காந்துட்டு என்கிட்ட 10,000 ரூபாய் கொடுத்துட்டு நான் எப்போ உன்னை கூப்பிடணும் அப்பெல்லாம் நீ வரணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பி வச்சிட்டாரு. சரி ஓகே இந்தா உன்னோட பணத்தை நீ வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாத இவர் என்ன கூப்பிட்டாருன்னா நீ என்ன மட்டும் கூப்பிடு, ஏன்னா இது மாதிரி கிளைண்ட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம், ஒண்ணுமே பண்ண மாட்டாரு ஆனா காசு மட்டும் நிறைய தராரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதை கேட்ட அந்த வாட்ச்மேனும் ஷாக் ஆயிடுவாங்க. ஷாக் ஆனவன் இப்ப அவ போனதுக்கு அப்புறம் என்ன யோசிப்பானா, ஆஹா இவன் மென்டலா இருப்பானா, பரவாயில்ல இவர் ஒரு தங்க முட்டையிற வாத்து, இவரை நம்ம எங்கேயும் விடக்கூடாது, இவரை நம்ம கையில வச்சுட்டு இவரோட முட்டை எல்லாத்தையும் நாமளே வச்சு சாப்பிட்டுருவோம், இதுக்கப்புறம் நம்ம காட்டுல பணமழை தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த வாட்ச்மேனும் மனசுக்குள்ளே பேசிட்டு அவன் அங்கிருந்து போகும்போது இதான் கவனிச்சிட்டு இருந்த அந்த வாட்ச்மேனோட மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா, லூஸ் பையன் இப்படி ஒரு முதலாளி கிடைச்சிருக்கா, அவனுக்கு போயிட்டு வேற ஒரு பொண்ணு சஜஷன் பண்றான், இவன் சரியான முட்டாளா இருப்பான், நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்ச்மேனோட மனைவி நினைக்கும் போது இந்த சீனை பிரேக்கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோனி அதாவது அந்த வாட்ச்மேனோட பொண்டாட்டி உட்காந்துட்டு புலம்ப ஆரம்பிப்பாங்க. அந்த சோனியா என்னோட அழகா அவளுக்கு என்ன அவ்வளவு பெருசா இருக்கு, அவளை போய் இது போயிட்டு முதலாளி விடுறாரு, அவளும் நல்ல பணம் சம்பாரிச்சுட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு வாட்ச்மேன் வராருங்க. அவர் வந்த உடனே அவரோட மனைவியை வர்ணிச்சுட்டு பக்கத்துல உட்காரும் போது, ஆமா எங்க போயிருந்தீங்க காலில இருந்து, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா, எப்ப பார்த்தாலும் அவளே கொண்டு போய் உங்க முதலாளிட்ட விடுறீங்க, அப்படியே அவ தடுக்கி விழும்போது அப்படியே தாங்குற அப்படி சொல்லும்போது, சே அந்த பேச்செல்லாம் நிப்பாட்டு, இங்க பத்தியா உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஜிம்கி காட்டினோடனே அதை பார்த்து அவளும் ஆச்சரியப்பட்டுட்டு இது எப்ப வாங்கிட்டு வந்த ஏது காசு அப்படி சொல்லி கேட்கும் போது, அதான் அந்த சோனியா கொண்டு போயிட்டு முதலாளிட்ட விட்டேன் இல்லையா, சோ அவர் அதுக்கான கமிஷனா எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாரு, அதை வச்சுதான் உனக்காக இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படி சொல்லும் போது, ஓ அவளுக்காக இவ்வளவு பணம்லாம் அவர் செலவு பண்றாரா அப்படி சொல்லும் போது, நீ வேற அவருக்கு சுத்தமா முடியல போல, அவர் அந்த பொண்ணை பக்கத்துல படுக்க வச்சு விடிய விடிய தூங்கிட்டு அதுக்கப்புறம் அவளை எழுப்பி அப்படியே அனுப்பி வச்சிட்டாரு, அவளை ஒரு மேட்டர் கூட பண்ணல தெரியுமா அப்படி சொல்லும் போது, என்ன சொல்றீங்க அப்படி சொல்லி கேட்பால, ஆமா ஆமா அவர் சுத்தமா அவர் மேட்டர் பண்ணவே இல்லை, ஆனா பணம் மட்டும் கொடுத்து விடுறாரு, இப்படி ஒரு முதலாளி நம்மள கிடைச்சதுக்கு நம்மளுக்கு தான் அதிர்ஷ்டம், எனக்கு ஒரு மைண்ட்ல ஒரு ஐடியா போகுது, அதை நான் உங்ககிட்ட சொல்லவா அப்படி சொல்லி கேட்கும் போது, அதுக்கு அவர் மனைவி என்ன விஷயம் சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்பாளா. இப்ப இவர் என்ன சொல்லுவாருன்னா, என் முதலாளிக்கு டெய்லி ஒரு பொண்ணு தேவைப்படுது, அதுவும் அவர் மேட்டர்லாம் பண்ண மாட்டாரு, அவளை பக்கத்துல படுக்க வச்சு காலையில எழுந்து அனுப்பும் போது கை நிறைய பணம் கொடுத்து அனுப்புவாரு, சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா இதுக்கப்புறம் நீ போறியா அவர் கூட அப்படி சொல்லும் போது, இதை கேட்ட அவள் ஷாக் ஆயிடுவாளா. உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றது கேளு, நீ அவர் கூட போ, அவரு உன்னை நைட்ல ஃபுல்லா பக்கத்துல படுக்க வச்சுட்டு காலைல எழுந்து அனுப்பும் போது கையில பணம் கொடுத்து அனுப்பிடுவாரு, இதே போல நீ டெய்லியும் போனா உனக்கு டெய்லி 10,000 ரூபாய் கிடைக்கும், இதை வச்சு நம்ம பெரிய பணக்காரன் ஆயிடலாம் அப்படி சொல்லும் போது, இதெல்லாம் தப்பு இல்லையா, அவன் திடீர்னு என்ன மேட்டர் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது, இதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அவர் அப்படி மேட்டர் பண்ற மாதிரி இருந்தா அந்த பொண்ணு பண்ணிருக்கணும் இல்லையா, ஏன்னா அந்த பொண்ணு உன்னோட ரொம்ப அழகா இருக்கா, அது மட்டும் இல்லாத அவ சிட்டி பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப ஹாட்டாவும் இருக்கா அப்படி சொல்லும்போது, உடனே யோசிப்பாளா, நான் சொல்றது கேளு, அந்த சோனியா அனுப்புறதுக்கு பதிலா ஒன்னே அனுப்பி வச்சேன்னா நம்மளுக்கு பணமும் கிடைக்கும், நாமளும் நிறைய பணம் சம்பாரிச்ச மாதிரி இருக்கும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனி சரி ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே நீ என்ன பண்றனா, நாளைக்கு நல்லா குளிச்சுட்டு சென்டெல்லாம் அடிச்சுட்டு வேற லெவல்ல துணி போட்டு ரெடியாவு, நான் கொண்டு போய் விட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம வேலைக்காரனுடைய அவன் தங்கச்சி இருக்கா இல்லையா, அவ கிச்சன்ல சமைச்சிட்டே இருக்கும்போது அங்க வந்து மேனேஜர் என்ன பண்ணுவானா, அவ பின்பக்கமா சாஞ்சிட்டு அவளை செம்ம மூடையத்திட்டு வா போலாம் அப்படி சொல்லி கூப்பிடும் போது, அதுக்கு அவ என்ன சொல்லணும்னா, இல்ல என்னால வர முடியாது, இன்னைக்கு என்னால ஓப்பனே பண்ண முடியாது அப்படி சொல்லும் போது, உன்னால முன்னாடி ஓப்பன் பண்ண முடியலன்னு பின்னாடி தான் இருக்குல்ல நான் அங்க ட்ரை பண்றேன் அப்படி சொல்லும் போது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, என்னை விடுங்க அப்படின்னு இவ சொல்லுவாளா. இப்ப இதே டைமுக்கு பார்த்தனா இவளோட அண்ணி பின்னாடி நின்று இவங்க பேசுறதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தவ உடனே சத்தம் போட ஆரம்பிப்பா, என்ன இங்க நடக்குது சார், நீங்க ஒரு மேனேஜரா இருந்துட்டு இப்படி இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படி சொல்லி கேட்கும்போது, அட நான் எதுவும் தப்பு பண்ணலாமா, நான் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லி பார்க்க தான் வந்தேன் அப்படி சொல்லும் போது, இதை கேட்ட நம்ம ஹீரோனி நாங்க ஏழைங்க தான், ஆனா இதே மாதிரி வேலை எல்லாம் பண்ண மாட்டோம், முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க அப்படி சொல்ல உடனே இப்ப அவரு அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் இப்ப இவ என்ன பண்ணுவானா, அவளை முறைச்சு பார்த்துட்டே இருக்கும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம வாட்ச்மேன் கேட்டுக்கிட்டே நிற்கும் போது அங்க சோனியா வருவாளா, அவளை பார்த்த உடனே நிப்பாட்டிட்டு எங்க வர அப்படி சொல்லி கேட்கும் போது, முதலாளி தான் அடுத்த முறை நீ வா அப்படி சொல்லி கூட்டாரு, சோ அவரை பார்க்கல நான் வந்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லும் போது, அப்படியெல்லாம் பார்க்க விட மாட்டேன், அவர் உன்னை பார்க்கணும் என்கிட்ட சொல்லுவாரு, நான் தான் உனக்கு கூப்பிடணும், உன் இஷ்டத்துக்கெல்லாம் போக முடியாது, இங்கிருந்து கிளம்பு அப்படி சொல்லும் போது
போது நான் சொல்றது கேளு என்ன விடு அப்படின்னு இவ சொல்லுவாளா. ஆனா அவன் விடுற மாதிரி இல்லையா. இப்ப இந்த இடத்துக்கு அந்த மேனேஜர் வருவாங்க. வந்த உடனே அந்த வாட்ச்மேன் சத்தம் போட்டு எதுக்காக சோனியா விடாம இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல நம்ம முதலாளி சோனியா கூப்பிடவே இல்லை, ஆனா இவ அவரை பார்க்கணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறா அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு என்ன அவளை விட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும் போது, அப்படியெல்லாம் எப்படி விட முடியும் அப்படின்னு இவன் சொல்லுவானா. அதெல்லாம் விடலாம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணுவானா அந்த சோனியா கூப்பிடும் போது, இங்க பாரு உனக்கும் பொண்டாட்டிட்டு சொல்லிக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க எதுவுமே தடங்களா இருந்தீங்க அடுத்த முறை உங்க 2 பேர்த்தையும் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த சோனியாவை கூட்டிட்டு உள்ள போயிடுவாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன கேட்பானா, சரி சொல்லு சோனியா எதுக்காக நீ வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு பணம் தேவை அதிகமா இருக்கு, சோ அதனாலதான் முதலாளிக்கு என்னோட சர்வீஸ் கொடுத்துட்டு அவர்கிட்ட பணம் சம்பாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு இவன் சொல்லுவாளா. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, சரி ஓகே அதுக்கு முன்னாடி உன்னோட சர்வீஸ் என்கிட்ட காட்டு, நான் உன்னை நல்லா சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, அதெல்லாம் ஓகே தான், ஆனா உங்க கூட நான் பண்ண மாட்டேன், ஏன்னா ஃப்ரீயாலாம் நான் எப்பயுமே சர்வீஸ் பண்ண மாட்டேன், அதுக்கான பணம் கொடுத்தா மட்டும் தான் நான் பண்ணுவேன் அப்படி சொல்லும்போது, அவ்வளவுதானே அதுக்கான பணத்தை நான் கொடுக்குறேன், உன்னுடைய வித்தை எனக்கு காட்டு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவ்வளவு ஓகே சொல்லிடுவாளா. அதுக்கப்புறம் என்ன அந்த மேனேஜர் கூட சேர்ந்து அவ பண்ற மேட்டர் சீன்ஸ் எல்லாமே இருக்கு, சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். அந்த அளவுக்கு அந்த சோனி அந்த மேனேஜரை வச்சு செய்யற சீன்ஸ் செம ஆட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் சும்மா வெறிய அந்த பெட்ல மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதோட 4th எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இதனோட அடுத்த பாகம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாவே அதை நம்ம சேனல்ல பார்த்தலாங்க. இதோட நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.